Hey guys, welcome back to my YouTube channel. Stay tuned with Ruby. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்க லைஃப்ல நீங்க புதுசா ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது, நம்ம ஃபெயிலியர் ஆனா அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோ தான் அது. ஸோ மறக்காம வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, பி கிளியர் வித் யோர் கோல். நீங்கள் எந்த ஒரு விதமான கோல் வச்சுருந்தாலுமே அது சின்னதோ பெருசோ அது மேட்டர் இல்லை. ஆனால் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கிளியராக இருங்க. நிறைய பேர் இருப்பாங்க, நான் வந்து டாக்டர் பண்ணலாமா, இல்லை இன்ஜினியரிங் பண்ணலாமா, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாமா, இல்லை நான் ஆரி ஒர்க்ஸ் பண்ணலாமா, இல்லை நான் ஸ்போர்ட்ஸ்லேயே போகலாமா, இல்லை நான் எஜுகேஷன் ஃபீல்ட்லேயே போகலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அப்படிங்கிறத கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். நீங்கள் இது அது அப்படின்னு இல்லாமல் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமானது ஒரு கோல் ரீச் பண்ணுறதுக்கு. பாயிண்ட் நம்பர் 2, கிரியேட் யுவர் ரொட்டீன். உங்களுக்குண்டு ஒரு கோல் செட் பண்ணதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீனை போட்டு வச்சுக்கோங்க. காலையில் நான் இந்த விஷயம் பண்ணணும், சாயந்தரம் இது நான் பண்ணணும், ராத்திரி ஆகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் நான் முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டைம், லஞ்சுக்கு இந்த டைம். நான் வந்து ரொம்ப ரொபோட்டிக்காக இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை, அட்லீஸ்ட் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு கோல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க் பண்ணாமல் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். அந்த சின்ன ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது வந்து ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திக்கணும், இத்தனை மணிக்கு ஒர்க் அவுட்ஸ், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி டைம், இந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டீன்ஸ் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து டைமுக்கு முடிஞ்சிடும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக. நம்பர் 3, ஃபைண்ட் யுவர் வை. எதுக்காக நான் இந்த கோலை சூஸ் பண்ணேன், எதுக்காக இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன், எதுக்காக நான் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது நீங்கள் வந்து டாக்டர் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் ஏன் டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கூடிய ஆன்சரையும் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக? ஏன்னா ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப கீழே இருக்கேன், ஸோ நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் சோஷியலாக பாப்புலர் ஆகணும், அதனால இதை நான் பண்ணுறேன். இல்லைனா நான் என்னோடய பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஆக்கணும், அதுக்காக நான் பண்ணுறேன். என் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் வந்து சாதிச்சு காமிக்கணும், அதனால நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசன். நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பி கிளியர் வித் யுவர் கோல். செகண்ட் பாயிண்ட் என்ன, ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன, உங்களோட நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, பிரேக் இட் டவுன். நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. அது நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பெரிய கோலை தான் செட் பண்ணுவோம் இல்லையா எல்லாருமே. ஸோ அது வந்து அட் எ டைம் இவ்வளோ பெரிய ஒர்க்கை நம்மளால் சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ பிரித்து கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து வச்சு அதை ஒர்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, ஸ்டே பாசிட்டிவ். எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, இல்லை என்னதான் நீங்கள் அடி வாங்கினாலுமே, எல்லாரும் உங்களை கேவலமாக பேசி உங்களை கீழே தர மட்டத்துக்கு கொண்டு வந்தாலுமே, அந்த பாசிட்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் யாராலையும் நிஜமாக உங்களை கீழே கொண்டு வரவே முடியாது. சத்தியமாக நான் சொல்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ். நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது 4 பேர் கேலி பண்ணதான் செய்வான், 4 பேர் நல்லா முடியாது அப்படி தான் சொல்லுவான். பட் நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்காதீங்க. அவனை கேட்டால் நீங்கள் கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லை, யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் கோல் அண்ட் பி பாசிட்டிவ். பாசிட்டிவிட்டி பிரிங்ஸ் யூ கிரேட் சக்ஸஸ். நெவர் ஃபர்கெட் திஸ். எப்போவுமே நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க என்கரேஜ் பண்ணும்போது அந்த வைப், அந்த எனர்ஜி வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்குமே. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரிசல்ட் எனக்கு இன்றைக்கி வரணும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இட் வில் டேக் டைம். அதனால நீங்கள் அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பர் 6, கிரியேட்டிங் எ மோட்டிவேட்டிங் என்விரான்மெண்ட். உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, நீ நல்லா தான் போயிட்டுருக்க, யூ கோ மேன், உங்களை பேட் பண்ணணும். அந்த மாதிரி பர்சன்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க.
அதுக்குன்னு நான் அந்த மோட்டிவேட் பண்ணுறவங்கள உங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிலாம் இல்லை. அட்லீஸ்ட் ஒன்று இருந்தாலுமே போதும். ஒரு வீட்டில் அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். மோஸ்ட்டாக நம்மளுக்கு கழுவி ஊற்றுறது யாராக இருக்கும்னா நம்ம அப்பா அம்மாவாக தான் இருக்கும். ஸோ அதான் உண்மையும் கூட. எனக்கு தெரிஞ்சு சில அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணுப்பா அப்படிலாம். நம்ம அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மாவும் சில நேரம் சொல்லுவாங்க நீ பண்ணி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. சில நேரம் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர். பட் அட்லீஸ்ட் இது திங்க் குட் அபவுட் அஸ். இவன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தாட்லேயாவது இருக்காங்களா இல்லை. ஸோ இட்ஸ் அ குட் எனர்ஜி. ஸோ எப்போவுமே ஒரு செட் ஆஃப் பாசிட்டிவ் பீப்புளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. எனிமீஸ் வந்து வெளியே இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த எனிமீஸை கண்டுபிடிக்க தான் இவ்வளோ பெரிய பாடாக இருக்கும். ஸோ ஒரு நம்ம கூட தான் சுற்றிட்டு இருப்பான், மச்சான் நீ நல்லா பண்ணுற அப்படிலாம் மூஞ்சுக்கு முன்னாடிலாம் பேசுவான். ஆனால் பல வேலையை பார்த்து விட்றதே அவனாக தான் இருப்பான். இவ இது பண்ணுறாளா, இது பண்ணுறாளோ, இவ அதை அச்சீவ் பண்ணிட்டாளோ அப்படின்னு பொறாம பிடிச்சிட்டு புகஞ்சு போயெல்லாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர். அவங்ககிட்டலாம் அப்படியாம்மா, சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு விட்டுருங்க. நம்ம போய் நான் இதான் பண்ணுறேன், இதான் நடந்துட்டுருக்கு என்னோட வாழ்க்கையில எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பி வித் பாசிட்டிவ் பீப்புள், பி பாசிட்டிவ். பாயிண்ட் நம்பர் 7, செலிப்ரேட் ஈவன் இஃப் இட் இஸ் அ லிட்டில் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் ரொம்ப குட்டியானதா ஒரு அடி நீங்கள் முன்னேறி இருக்கலாம், இருந்தாலுமே கொஞ்சம் குட்டியாக செலிப்ரேஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பேசிக்கோ, எப்பா நீ நல்லா தான் போயிட்டுருக்க, இப்படியே நிறுத்திடாத. ஸோ சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ரொம்ப கிரேட் இம்பேக்டை கொடுக்கும் உங்கள் கோலை நோக்கி போகிறதுல. நம்ம மைண்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன அதுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம நடப்போம். நம்ம என்னென்ன தாட்ஸ் எல்லாம் யோசிக்கோமோ அந்த மாதிரியே நம்ம மாறிடுவோம். அந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளாவே மாறிடுவோம். ஸோ யூ பிகம் வாட் யூ திங்க், இல்லையா? ஸோ நீங்கள் நினைக்கிறதையும் உங்கள் எண்ணத்தையுமே நல்லா வச்சுக்கோங்க, உங்கள் செயலையுமே நல்லா வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் என்ன இதுக்கெலாம் போய் நான் செலிப்ரேட் பண்ணுமாப்பா அப்படிலாம் சொல்லாமல் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே இதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கோங்க சின்னதா. நம்பர் 8, இந்த 7 பாயிண்ட்லேயே இருக்கிறதுலே ரொம்ப 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 பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு பளிச்சின ஒரு உண்மையான பாயிண்ட் அப்படின்னா இதுதான். ஸ்டே பர்சிஸ்டன்ட், அதாவது கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து அதை விடாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடலாம். எவ்வளோ வருஷம் கூட ஆகலாம், அது வந்து 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். பட் தொடர்ந்து நீங்கள் டெய்லி கொஞ்சமாக போட அது பெருசாக வளர்ந்து ஒரு நாள் உங்கள் கோல் அச்சீவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்கனாலுமே அது வந்து டைம் எடுக்கும் தான். எல்லா விஷயமே டைம் எடுக்கும் தான். நீங்கள் எவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கானோ he will see miracles in his life. நிஜமாவே. ஸோ பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் எது பண்ணாலுமே அந்த விஷயத்தை விட்டுறாங்க பாதியில். 3 நாள் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கலப்பா, இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசாதீங்க. கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து சின்னதாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் எஃபர்ட் போட ஒரு நாள் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் எடுத்த ஒரு செகண்டில் அவங்க அச்சீவ் பண்ணல. தே ஹவ் ஒர்க் ஃபார் இட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ பி பேஷண்ட், ஒர்க் ஃபார் இட், கீப் அ ரொட்டீன் அண்ட் த கோல் இஸ் யாஸ் மேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும், இது பண்ணணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை விட மாட்டாங்க, நான் இதை பண்ண இவன் என்ன நினைப்பானோ, இதை பண்ண இவன் என்ன நினைப்பானோ. தயவு செஞ்சு இந்த தாட்டில் இருந்து வெளியே வந்துடுங்க. இப்போவே வந்துட்டா தப்பிச்சிங்க. ஏன்னா நீங்கள் இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. நான் அப்போவே பண்ணியிருக்கலாமோ, நான் அப்போவே ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் நவ். இப்போவே ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுங்க. இட்ஸ் லைஃப். நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சியே உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. ஸோ உங்களுக்கு தெரியும் இது சரி இது தப்பு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யோசிக்கிறது ஒரு வேளை சரியாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்டார்ட் இட் டுடே. அது உங்கள் அப்பா தடுத்தாலுமே அம்மா தடுத்தாலுமே இல்லை, யூ டூ இட் ஃபார் யோர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே இண்டிபெண்ட்டாக வாழும்.
ஸோ வாழ்க்கையில் துவண்டு போகாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக யூ வில் அச்சீவ் யுவர் கோல். அது எந்த ஒரு விதமான உங்களோட லவ்வரை கல்யாணம் பண்ணுறதுல இருந்து கூகுளில் ப்ளேஸ் ஆகிறவர், அது எந்த ஒரு கோலாக இருந்தாலுமே பரவாயில்ல. யூ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஷுர் யூ வில் அச்சீவ். ஐ விஷ் எவ்ரி ஒன் எஸ் சக்ஸஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். ரொம்ப பெருசாக பேசிகிட்டே போகிறேன் வளவலன்ட்டு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு டூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I need genuine people. So bye guys. See you in the next video.